வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் ஒரு கதையை கேட்கப் போறோம். தலைப்பு நல்லவர்கள் செய்யும் தவறும் கடவுளின் திருத்தலும். வாலிபன் ஒருவன் மூச்சிறைக்க காட்டுவழியில் ஓடிக்கொண்டிருக்க அவனை 5-6 நபர்கள் கையில் கம்புகளுடன் துரத்திக் கொண்டு வந்தனர். அதை கொஞ்சம் தூரத்தில் மரத்தடியில் அமர்ந்திருந்த முனிவர் ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தார். அருகில் வந்த வாலிபனை தடுத்து நிறுத்திய முனிவர் துரத்திக் கொண்டு வந்தவர்களிடம் என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் மாம்பழங்களை திருடி விட்டான், அதனால்தான் இவனை விரட்டுகிறோம் என்று பதில் சொன்னார்கள். சரி, இவனை இப்போது பிடித்து சென்று என்ன செய்வீர்கள் என்று முனிவர் கேட்க வந்தவர்கள் ஆளாளுக்கு ஒரு தண்டனையைத் தருவோம் என்று பதில் கூறினார்கள். இல்லை, இவர்களுடன் இவனை அனுப்பினால் சித்திரவதை செய்வார்கள் என்று எண்ணிய முனிவர் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார். முனிவரின் பிரார்த்தனையை கேட்டு அவரின் முன்தோன்றிய இறைவன் அங்கு நடந்த விஷயங்களை கேட்டறிந்தார். சிறிது நேரம் யோசித்த இறைவன், யாருடைய தோட்டத்தில் மாம்பழங்கள் திருடப்பட்டதோ அவரின் தோட்டத்தில் 3 மாதங்கள் வேலை செய்து தன் தவறுக்கான தண்டனையை இவன் அனுபவிக்க வேண்டும். மற்றபடி எந்தவிதமான சித்திரவதைகளையும் இவனுக்கு நீங்கள் தரக்கூடாது. கதை தொடரும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.